நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தொடர்ந்து கோவையில் எப்படி பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை சொல்வதற்காக தமிழரசி மற்றும் பணிமலர் காத்திருக்கிறாங்க. சொல்லுங்க தமிழரசி. நிச்சயமா அனிதா, இப்போ நம்ம தொடர்ந்து இந்த பாப்பம்பட்டி சித்தநாயக்கம் பாளையத்துல ஒரு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுறது நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இங்க ஏற்கனவே நம்ம பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்ததை பார்த்தோம். அது போன்ற சிறுவர்களுக்கு பாரம்பரிய விளையாட்டுகள் அவங்க பண்ணிட்டு இருக்கிறது, பட்டம் விடுதல், உண்டி விடுதல், இந்த மாதிரியான விளையாட்டுகள்ல பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான போட்டிகளை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம வழுக்குமரம் ஏற போட்டிகளும் தொடர்ந்து ஆண்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இங்க பெண்களுக்கான கோல போட்டிகள் நடந்துகிட்டு வருது. நீங்க பார்க்கலாம், ஆளுக்கு ஒரு பெட்டியாக ஒதுக்கி கொடுத்து அதுல பெண்கள் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வெளிநாட்டு பெண்மணிகள் கூட இங்க வந்திருக்காங்க. அவர்களும் அந்த போட்டிகள்ல கலந்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் கோலம் போடுறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் 15 நிமிடங்கள் அப்படின்னு கொடுத்து அதற்குள்ள ஒரு சிறிய அளவிலான கோலங்கள் போடணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள எல்லாருமே தங்களுடைய கோலத்தை முடிச்சிருக்காங்க. கோலம் போட்டுட்டு பாத்தீங்க. இங்க ஒரு பெட்டி காலியா இருக்கு. நம்ம கூட கோலம் போடலாம்னு நினைக்கிறேன். என்ன தமிழரசி? நிச்சயமா நம்மளும் முயற்சி பண்ணலாம். நிச்சயமா நன்றி. நாங்களும் முயற்சி செய்யறோம் கோலம் போடுறதுக்கு. இந்த போட்டிகள்ல நாங்களும் பங்கேற்று நாங்களும் கோலம் போட முயற்சி பண்றோம். பெண்களுக்காக நடத்தப்படக்கூடிய இந்த கோல போட்டி இங்க நடந்து ஏராளமான பெண்கள் கோலங்கள் போட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கோலங்கள் போட்டு இந்த போட்டிகள்ல பங்கேற்று இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதுல வெளிநாட்டு பெண்கள் கூட ரொம்ப ஆர்வமுடன் கோலத்தை போடுறாங்க. நிச்சயமா அவங்களுடைய ஆர்வம் தான் நம்ம கோலம் போடுறதுக்கு கூட ஒரு தூண்டுதலா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கோலம் எல்லாம் போட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. நம்ம அந்த அந்த பழக்கத்தையே மறந்து போயாச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி இந்த பண்டிகையை கொண்டாடுறது, கோலம் போடுறது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூட ஒரு அளவுக்கு இந்த கோலத்தை முடிச்சிட்டோம். நிச்சயமா